போய் கையேந்து போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அது நம்ம எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க பிரயாசப்படவே கிடையாது. சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஏசு அவர் சொன்னார்னா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் ஜெபிச்சுட்டு அதோடு நான் நிறுத்திட்டேன். அப்போ நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் அதுக்கான எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவார், ஏற்பாடுகள்லாம் பொருளாதார உதவிகள் என்ன பண்ணால் மனுஷிக தயவுகள் என்ன பண்ணால் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது, என்னுடைய முகத்தை அவங்க பார்த்தது கிடையாது, தான் உண்மை. அப்போ அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், யாருக்காவது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த காரியத்தை சொன்னோம், இப்படி ஆண்டவர் நேற்று இப்படி பேசினாரு, காண்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்க செய்ய சொன்ன காரியங்களை தான் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்னா ஆண்டவர் சொன்னாங்க, அவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்காவது அப்படின்னு சொல்லி சாப்பாடாக கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இயேசு சொன்ன விஷயம் என்னென்னா துணி தான் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு துணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னார். அப்போ அவர் சொன்னதுனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு அந்த சப்போர்ட்டை வச்சு நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை முன்னிறுத்தி நாங்கள் பண்ணணுது. அப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வெறும் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னை இயேசு நல்லவர்னு என்னை மட்டும் சொல்லிட்டு போகிறதுல ஒரு இதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய சரீர நன்மைகளை என்ன பண்ணணுமா நம்ம செய்யணும், நற்கிரிகளை நீங்கள் செய்யணும். இயேசு ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் விசுவாசியாக இருக்கிறேன், நான் ஊழியக்காரராக இருக்கிறேன், 10 வருஷம் இருக்கிறேன், 20 வருஷம் இருக்கிறேன், 50 வருஷம் இருக்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. ஆனால் அவர் செஞ்ச காரியங்களை நற்கிரிகளை என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கு தான் பிரதர் ஜெபிக்கும்போது கூட சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்கன்னா ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை கொடுத்து ஜெபிச்சாங்க. அப்போ ஆண்டு விரும்புகிற காரியம்லாம் ஏழைங்க, திக்கற்ற பிள்ளைங்க, விதவைங்க, சிறுமைப்பட்ட ஜனங்க, அவங்களுக்கு வெறும் இயேசு சொல்லிட்டு போகிறதோட மட்டும் இருக்கக்கூடாது. அவங்களோட தேவைகள் அறிந்து ஒரு சில நேரங்களில் ஒரு பொருளாதார தேவைகள் தேவைப்படும், ஒரு துணி தேவைப்படும், ஒரு ஆகார தேவை தேவைப்படும். அப்படி அந்த தேவையை அறிந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு சொல்லியிருக்காரு. அதை தான் நாங்கள் செய்யறதுக்கு வந்திருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. அதனால ஏன் இதை சொன்னால், இயேசு ஜனங்களை நேசிக்கிறார். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சில காரியங்கள். ஆண்டு துணி கொடு, அவங்க சொன்னவங்க சாப்பாடு கொடுக்கணும், இவங்க ஆண்டு சொல்லும்போது இயேசு சொல்லும்போது துணியை எடுத்துக்கொடு அப்படின்னு. அப்போ ஜனங்களை எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறாரு. அப்போ ஜனங்களுடைய தேவை என்ன, இந்த இடத்துக்கு என்ன தேவையை நம்ம கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக என்ன பண்ணுறாரு, இயேசு சொல்லி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போதித்து நமக்கு வழி நடத்துகிறாரு. அப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்க, இந்த வேத புஸ்தகம் கொடுக்குறோம், படித்து பாருங்கள். படிக்கும் பொழுது என்ன, இயேசு எப்படிலாம் நன்மை செய்வார், ஜனங்களை எப்படி நேசிக்கிறாரு, எல்லாமே என்ன பண்ணுறதுக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் வாசித்து இயேசு எனக்கும் உதவி செய்வார், இயேசுவோடு நான் பேசணும் அப்படின்னா கரெக்டாக இயேசுவோட சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இயேசு உங்களோட பேசுவார், நீங்கள் முகமுகமாக இயேசு பார்க்கலாம். நான் பூர்வீக ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பையன், இதுக்கு பூசாரி வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனால் அந்த குடும்பத்தில் பின்னணியில் இருந்து தான் இயேசு என்னோட தெளிவாக பேசினார், பேரை சொல்லி கூப்பிட்டு பேசினால தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் நீங்களும் இயேசுவை நம்புங்க, பைபிளை வாசிங்க, டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிங்கன்னா இயேசு எப்படிலாம் பேசுறது. நம்மளோட ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம், அந்த காரியத்தில் ஒரு ஆலோசனை தேவைப்படுது வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம், இந்த காரியம் என்ன பண்ணுறது, எப்படி செய்யறது எனக்கு தெரியல, ஒரு ஆலோசனை கூட மனுஷன்கிட்ட கேட்போம். நம்ம ஆண்டரை தேடி இந்த வேதத்தை வாசிக்க இயேசு என்ன பண்ண இதன் மூலம் பேசுவார். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கீழே போட்டு கேமரா கீழே போட்டு